1971 நடந்த இந்தோ பாகிஸ்தான் வார்ல மொத்த கண்ட்ரியும் நம்மள ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. யூகே, யுஎஸ், சைனா, பாகிஸ்தான் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியும் ரவுண்ட் அப் பண்ணது எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல அந்த டைம்ல நமக்கு சப்போர்ட்டிவா வந்து நின்ன ரஷ்யா, ஆனா அந்த ஒரு சப்போர்ட்டிவா இருந்த ரஷ்யா இந்தியா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட ஆரம்பிச்சிருது தான் சொல்ல போறேன். சோ என்ன கதைன்னு சொல்றேன், கடைசி வரைக்கும் பாருங்க. கிட்டதான் கச்சா எண்ணெய் வாங்கணும், ரஷ்யா கிட்ட வாங்க கூடாது. சரி மச்சான், இப்ப நடந்துட்டு இருக்க வாரனால அமெரிக்கா இருந்துகிட்டு இந்தியா நீ ஒரு 30 டேஸ்க்கு ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட போய் க்ரூட் ஆயில் கேட்கும் போது ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் சொல்றான்னுட்டு என் கிட்ட வாங்கிட்டு இருந்து நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம நிறுத்திட்ட, இப்ப திரும்ப என் கிட்ட வந்து க்ரூட் ஆயில் வேணும்னு கேட்கற, ஆனா உனக்கு தர முடியாதுன்னா இல்ல, நீ வெயிட் பண்ணு, ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நட்புக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் கொடுத்துட்டு இருந்தேன், அந்த ரேட்டிங்ல என்னால பண்ண முடியாது, ஆனா நீ எவ்வளவு க்ரூட் ஆயில் வேணா வாங்கிக்கோ, நான் உனக்கு தரேன், ஆனா ஃபர்ஸ்ட் கொடுத்த காஸ்டிங் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ள போர் நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீ ரஷ்யா கிட்ட வாங்கிக்கோ. சரி மச்சான், என்ன கேட்டீங்கன்னா ரஷ்யன் புட்டின் கவர்மெண்ட் பண்ணது கரெக்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நண்பன் ஒருத்தன் இருப்பான், துரோகின்னு ஒருத்தன் இருப்பான், என்னைக்குமே அமெரிக்கான்றவன் நம்ம முதுகுல தான் குத்துவான். அவன் கூட சேர்ந்துட்டு கொஞ்ச நாள் அவன் கிட்ட வாங்கிட்டு திரும்ப வந்து இவங்க கிட்ட க்ரூட் ஆயில் கேட்கும்போது புட்டின் கவர்மெண்ட் இருந்துட்டு பண்ணது கரெக்ட்னு தான் சொல்லுவேன். கச்சா எண்ணெய் வேணும் கொள்ளாம வாங்குறத நிறுத்தின, இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து அதெல்லாம் தர முடியாது. இருந்தாலும் இந்தியா ரஷ்யா நட்பு திரும்ப தொடரும்னு ஒரு ஹோப் இருக்கு. எதனாலன்னு சொல்றேன், அமெரிக்கா கவர்மெண்ட் இருந்துகிட்டு ரஷ்யா கிட்ட 2.2 பில்லியன் லிட்டர்ஸ் க்ரூட் ஆயில் நீ இந்தியாவுக்கு கொடுக்குறன்னு ஒரு டேட்டா இருக்கு. நீ எத்தனை லிட்டர் இந்தியாவுக்கு கொடுக்குற அண்ட் எவ்வளவு ரேட்டுக்கு பண்ணி தர அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு ரஷ்யா இருந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கொடுக்குறேன், இந்தியா வாங்குறாங்க, இது எங்க 2 பேருக்குள்ள டீலிங், இதுல நீ வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்தியா கொஞ்ச நாள் க்ரூட் ஆயில் அமெரிக்கா கிட்ட வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து ரஷ்யா கிட்ட வாங்க கரெக்டா தப்பான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யா நட்பு திரும்ப தொடருமா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.